பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கைகளினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து பெருமூச்சு இட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பயங்கரமான நெருக்கமான ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பயங்கர பாடுகள், வேதனைகள், சிறையிருப்பில், அடிமைத்தனத்தில் இந்த ஜனங்கள் துன்புறுத்தப்படுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து பெருமூச்சை விட்டு தேவ சமூகத்திலே, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இந்த இக்கட்டிலிருந்து எங்களை ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டபடினால் தேவன் இஸ்ரவேலர்களின் பெருமூச்சை கேட்டு அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து விடுவித்து காத்து கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலையும் இறைவார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் ஒரு பெருமூச்சை விட்டு கொண்டிருக்கலாம். பயங்கரமான நெருக்கத்தின் மத்தியிலையும், கண்ணீரின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். என்ன செய்ய போகிறேன், இனி எல்லாம் முடிந்து விட்டது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்கள் அங்கலாய்ப்பையும் உங்கள் பெருமூச்சையும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் இன்றைக்கு உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமேன். நம்முடைய பெருமூச்சுகளையும் நம்முடைய அங்கலாய்ப்பையும் பார்த்துவிட்டு அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஆமேன். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். எனவே இந்த காலை நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், பாடுகளோடு கூட இருக்கலாம். என்ன செய்ய போகிறேன் என்று வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமேன். அல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு கூட நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்கள் அங்கலாய்ப்புகையும் உங்கள் பெருமூச்சியும் கேட்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான நன்மைகளை செய்ய போகிறார். ஆமேன். இங்கே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கைகளினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை நான் மீட்டு கொள்வேன். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கங்கள், போராட்டங்கள், அங்கலாய்ப்புகள் இன்னும் நமக்கு தீர்ந்த பாடில்லாமல் நாம் சோர்ந்து போய் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். நம்முடைய பெருமூச்சையும் நம்முடைய அங்கலாய்ப்பையும் கேட்டு நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமேன். நம்மை விடுவிக்க போகிறார். அன்னாள் தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் போய் மனங்கசந்து அழுதாள், பெருமூச்சு விட்டு அழுதாள். ஆமேன். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அன்னாளை நினைத்தருளி அவளுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை கத்தர் கொடுத்து அவளுடைய பெருமூச்சையும் அங்கலாய்ப்பையும் கேட்டு அவளை ஆண்டவர் விடுவித்து காத்து கொண்டார், ஆசீர்வதித்தார். ஆமேன். ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்தாள். ஆமேன். பெருமூச்சு விட்டாள். தண்ணீர் இல்லை, இன்னும் சில நிமிடத்தில் நானும் பிள்ளையை செத்து போய் விடுவோம் என்று சொல்லி பெருமூச்சோடு கூட தேவ சமூகத்திலே முறையிட்டாள். ஆண்டவர் அந்த ஆகாரை பாதுகாத்தார். ஒரு பெரிய துறவை அவளுக்கு ஆயத்தம் பண்ணி அவர் துருத்தியை நிரப்பி அவளையும் அவள் பிள்ளையும் ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே ஆசீர்வதித்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாரை அந்த வனாந்தரத்தில் போஷித்து ஆசீர்வதித்த தெய்வம் இன்றைக்கு
உங்களையும் என்னையும் போஷிக்க, நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அன்னாளுடைய அங்கலாய்ப்பையும் பெருமூச்சையும் கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய நெருக்கத்தையும் அங்கலாய்ப்பையும் கேட்டு பெருமூச்சை கேட்டு நமக்கு அவர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை கிறிஸ்துவ மேல் இருக்கட்டும். உங்கள் நம்பிக்கை வீண் போகவே கூடாது. ஆமென். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த இக்கட்டிலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்து மறுகரையை சேர உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனவே விசுவாசிப்போம். ஆண்டவர் என்னுடைய பெருமூச்சை கேட்டு, என் அங்கலாய்ப்பை கேட்டு எனக்கு உதவி செய்ய போகிறார். என் சுமைகளை நீக்கி விடுவார். என்னுடைய நுகத்தை நீக்குவார். என்னுடைய கஷ்டங்களை போக்குவார். என்னை விடுவித்து காத்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த இறை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே, பெருமூச்சிகளோடு அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சையும் அங்கலாய்ப்பையும் கேட்டு அவர்களை விடுவித்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளும். இந்த இறை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.